தமிழ் பேசும் அனைத்து நல்ல உங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த சண்டே டெக் நியூஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சூப்பரான டெக் நியூஸ் எல்லாம் நம்மளுடைய டெக்கீஸ்க்காக வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸ்கான் அவங்களுடைய அஃபிஷியலான மேனுஃபேக்சரிங்கை வந்து ஐஃபோனுக்கான மேனுஃபேக்சரிங்கை அடுத்த வருஷம் பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. 2 கோடி ஐஃபோன்ஸை இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இனிஷியலாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளான் வச்சிருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ப்ளஸ் $130 பில்லியன் ப்ராஜெக்ட் வேல்யூவோட அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்ககிட்ட இருந்ததுன்னா ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. நான் தொடர்ந்து பல விதமான ஸ்கேம்ஸை பற்றி, அலர்ட்ஸை பற்றி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு வரேன். அண்ட் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதுசாக ஒரு வைரஸ் வந்திருக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு. எஸ், கரெக்டாக தான் கேட்குறீங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு புதுசாக ஒரு வைரஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை மேபி ஏற்கனவே அஃபெக்ட் ஆகிருக்கலாம். வைரஸ் வந்ததுன்னா எந்த ஒரு ஆன்டி வைரஸாலையுமே அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஆன்டி வைரஸ் பேர், அதாவது இந்த வைரஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. DAAM. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாம் திருடுறதுக்கு, உங்களோட ரெகுலராக மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் செய்யும். உங்கள் ஃபோனில் மால்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தெரிஞ்சும் தெரியாமலும் அன்அஃபிஷியலி வெளியிலிருந்து எந்த ஒரு ஃபைலையுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், வெளியிலிருந்தும் சரி, எங்கேருந்தும் வாங்காதீங்க, இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அஃபிஷியல் ப்ளே ஸ்டோரில் மட்டும் நல்ல ஆப்பான்னு பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் நத்திங் ஃபோன் 2 அஃபிஷியலி லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி உங்களுடைய CEO வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 வரப்போகுது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ப்ளஸ் போன வாட்டி இல்லாத மாதிரி இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவோட, கொஞ்சம் அதிகமான பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எவ்வளோ வருதுன்னு தெரில. நான் RGB ரைட்டிங்கில் ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணுறாங்களான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் see. சாம்சங் கேலக்ஸி S23 FE இந்த ஃபேன் எடிஷன் வரப்போகுதுன்னு போன வாரம் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸினோஸ் ப்ராசஸர் எதுன்றது இப்போ லீக் ஆயிருக்கு. எக்ஸினோஸ் 2200 அப்படின்ற ப்ராசஸர். ஸோ ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஹீட்டிங் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபேன் எடிஷன் உண்மையிலேயே நல்ல ஒரு மொபைல். பட் இந்த ஹீட்டிங் இஷ்யூனால தான் அது ரொம்ப சொதப்பிச்சு. ஆனால் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் போன வாட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. அது இந்த வாட்டியும் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இந்த எக்ஸினோஸ் 2200 வாட்ச் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணும்போது சொல்கிறேன், வரும்போது பார்க்கலாம். ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் காம்படிஷனே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும் போது மோட்டோரோலா அவங்களுடைய அந்த ரேசர் ஃபோன் இருக்கு இல்லையா, ரேசர் 14ன்ற பேரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஸ்பெஷலி அந்த அல்ட்ரா. ஏன்னா பெரிய டிஸ்பிளே, முன்பக்கமாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே ரொம்ப பெரிய டிஸ்பிளே, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கும்போது இன்னுமே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. 3.6 இன்ச்சுக்கான எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 10-bit AMOLED டிஸ்பிளே, இது 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் வந்து இதில் இருக்குது. அண்ட் கார்னிங்கோலா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷனும் இருக்குன்னு சொல்றாங்க. இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல, அது இருக்கு. அண்ட் உள்ள பார்க்கும்போது 6.69 இன்ச்சுக்கான LTPO AMOLED டிஸ்பிளே, 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ், HDR10+க்கான சப்போர்ட், 1400 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ், IP52க்கான ரேட்டிங். வாவ், ஃபோல்டிங் டிஸ்பிளேல இந்த அளவுக்கான விஷயங்கள் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். கம்ப்ளீட் ஒரு காம்படிஷன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் வரும்பொழுது செமையாக இருக்கும். என்ன ப்ரைஸிங்னு கேட்பீங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்லி இந்திய ரூபாயில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 70,000 ரூபாய் கிட்ட வருது. உண்மையிலேயே அந்த ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கும். பார்க்கலாம். ChatGPT காலேஜில் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கூலில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னதெல்லாம் சரி. பட் கவர்மெண்ட்லேயும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. என்ன நியூஸ்னா, டென்மார்க்குடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ChatGPTயில் இந்த மாதிரி வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுக்கணும் பார்லிமெண்ட்டில். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி கொடுன்னு சொன்ன உடனே அந்த ChatGPT என்ன ஸ்பீச் கொடுத்துச்சோ அந்த ஸ்பீச்சையே அப்படியே வந்து பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்களாம். ChatGPT இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதாவது AI வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கூகுள் பாட் யூஸ் பண்ணாலும் சரி, ChatGPT யூஸ் பண்ணாலுமே சரி, நம்ம அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம், பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாய்ஸாக யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் AI வந்து நம்ம ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. AI யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மொபைலுடைய உண்மையான அஃபிஷியல் ப்ரைஸிங், உண்மையான ப்ரைஸிங் சொல்ல முடியாது, மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணு வந்த அந்த பேஸ் ப்ரைஸ், அது அவங்க அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விலை என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா $469 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 35-38,000 ரூபாய், அவ்வளோதான். இங்கே விற்கிறது எவ்வளோ விற்கிறாங்கன்னா 95-1 லட்சம். அப்போ ஐஃபோனும் அதே தான், இதுவும் அதே தான். சர்வீஸ் சாஃப்ட்வேர் நல்லா கொடுக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா ப்ரீமியம், அது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்போது யோசிக்க தோணுது இல்லையா.
ஆப்பிள் ஜூன் 5ஆம் தேதி அவங்களுடைய WWDC வந்து வச்சிருக்காங்க. நானும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் பார்த்தேன் கனவுல, பட் போக முடியாது. பட் இந்த WWDC வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் அடுத்த M சீரிஸ் சிப்பில் 1-2 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு OSஸ்க்குலாம் வந்து வரப்போகுதுன்றது எதிர்பார்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. இவங்க எங்கே மிக்ஸ்டு ரியாலிட்டி சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ்புக் உடைய, அதாவது மெட்டாவுடைய அவங்களுடைய ஹெட்செட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா Quest 3 அப்படின்ற பேரில் இந்த மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. $499. இந்தியாவில் எப்போ வரும் தெரியாது, பட் காம்படிஷன்ஸ் ஆர் கெட்டிங் ஹெவி. இந்தியாவுடைய ஸ்மார்ட் வாட்ச் ஷிப்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் ரொம்ப படுத்துருச்சு, எல்லா பிசி இது லேப்டாப் எல்லாமே படுத்துருச்சு. பட் ஸ்மார்ட் வாட்ச் உடைய ஷிப்மெண்ட் வந்து வேற லெவல் ஏறிட்டு இருக்கு. நான் ரீசெண்டாக தான் ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய உண்மையான கஷ்டங்கள் என்னன்றதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருந்தாலுமே சரி, இல்லை புதுசாக வாங்குறதுக்கு பிளான் பண்ணாலுமே சரி, அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் பட்ஜெட்டில். ஷாமி இந்தியாவில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மொபைல் ஃபோன்ஸுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால ஒரு சில மாடலுக்கு மட்டும் 2 வருஷத்துக்கு வாரண்டி தரதா சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் இருந்தது, 1 வருஷத்துக்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டி தரதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். ப்ளஸ் இப்போ இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் சென்டரில் ஒரு சில மொபைல்ஸ்க்கு உங்ககிட்ட ஷாமியோ ரெட்மியோ இருந்துச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் எம்ஐ இது சர்வீஸ் சென்டர் இருந்ததுன்னா போயிட்டு இந்த ஃப்ரீ சர்வீஸ் தானான்னு கேட்டுட்டு உங்களுக்கு உண்மையிலே இஷ்யூ இருந்ததுன்னா மட்டும் போங்க. நல்ல ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவன் அப்டேட் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை வந்து போர்டு போயிடுச்சு மாற்றணும்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ உஷாராக இருக்கு. ஸோ இன்னைக்கான டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி K50i அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் போன வருஷம் ஜூலையில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான், பட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தது. டைமென்சிட்டி 8100, 5080 mAhக்கான பேட்டரி, 68 வாட்க்கான 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு. 19,000 ரூபாய்க்கு இது இப்போ ஆஃபரில் இருக்குது பேஸ் வேரியன்ட். அந்த பர்டிகுலர் ப்ரைஸிங்க்கு உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இல்லாட்டியும் பரவாயில்ல, கேமிங் எனக்கு முக்கியம், பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருப்பேன். ஜூன் 8ஆம் தேதி Realme 11 சீரிஸ் ஆஃபிஷியலி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுலேயுமே Realme 11 Pro சீரிஸ் ஆகுது. 200 மெகாபிக்சலுக்கான கேமராவோட லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் ஷாருக்கானெல்லாம் வந்து இப்போ பிராண்ட் அம்பாசிடராக வந்து போட்டிருக்காங்க. நல்ல டிவைஸை கொடுத்தாலே வந்து போதும். இந்த மாதிரி செலிப்ரிட்டியை இன்னுமே செலிப்ரேட் பண்ணுறதை விட என்ன சொல்கிறது. சரி, ஓகே, ப்ரைஸிங்காச்சும் நல்ல ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுங்கள், நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட. வி ஆர் வெயிட்டிங். உலகத்தில் முதல் 3D பிரிண்டட் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம். பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக வந்து இருக்குது. நிறைய விதமான வேலைப்பாடுகள், நிறைய விதமான டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து மாற்றி நாங்கள் வந்து புதுமையாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் டெம்பிள். அடுத்ததாக ஒரு ட்ரோன் நியூஸை பார்க்கலாம். ஏஐ ட்ரோன் நியூஸ். இந்த ஏஐ ட்ரோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா US மிலிட்ரி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தமிழில், அந்த மாதிரி வந்து மேன்லெஸ் ட்ரோன் அது. ஸோ இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் எதிரியை வந்து அழிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணி எல்லாமே செட் பண்ணி அமைச்சிருக்காங்களாம். பட் அந்த ட்ரோன் என்ன பண்ணியிருக்கு, அந்த ஏஐ என்ன பண்ணியிருக்கு, திரும்ப யார் அந்த ஆப்ரேட் பண்ணாங்களோ அந்த ட்ரோனை, அந்த ஆப்ரேட் பண்ணவரையே வந்து போட்டு தாக்கி ஃபினிஷ் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் வெரி ஸ்கேரின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஏஐயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் நம்ம எதுவுமே கரெக்டாக பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு விஷயம் பண்ணும்பொழுது பிரச்சனை கிடையாது. அநியாயமாக வந்து மற்றவங்களை பலிகாடு ஆக்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபார், வெரி வெரி மஸ்ட் ஃபார் ஏஐ. பைத்தியக்காரத்தனம் எந்த அளவுக்கு முத்தி போயிருக்குன்னா, ஓலா பைக்கை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணலாம், கடல்லையே விட்டு டெஸ்ட் பண்ணலாமா, வியூஸ்க்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். போன மாதம் கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. இல்லை, ஹெலிகாப்டர்லேருந்து குதிச்சுட்டு வீடியோ, ஹெலிகாப்டர் போய் இடித்து வெடிகிறத வீடியோ எடுத்து கேஸ் எல்லாம் போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓலா பைக் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பீச்சில் போயிட்டு டெஸ்ட் பண்ணால் ஓகே, கடலில் போய் மொத்தமாக போயிட்டாரு. இதை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் பண்ணி இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அவரே கூட இழுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது? ஒரு ராங் உதாரணம் இது. ஒரு சமூக பொறுப்பே இல்லாமல் வந்து வியூஸ்க்காக கண்டதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதில் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ டெஸ்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள், என்டர்டெயின் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. பட் ஒரு லிமிட் இருக்குது. இது கொஞ்சம் அதிகமாக போகுது. கவர்மெண்ட் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு தெரியல. பட் எங்கள் வண்டி எதுவுமே பண்ணாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓலாவுடைய CEO வந்து அந்த ட்வீட்டை வந்து அந்த இமேஜெல்லாம் வச்சு ட்வீட்டராக போட்டிருக்காரு. ஓகே, ஃபைன், நல்ல இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல இது ஓகே தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி இஸ் மஸ்ட். தமிழ் டெக்கில் ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொன்னதுக்கு லாஸ்ட் வீக்கே நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ வீடியோ எடிட்டர்ஸ் அண்ட் கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கும் வந்து இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணிச்சிருக்கோம். ஸோ கிராஃபிக் டிசைனர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு வந்து மெயில் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ நீங்கள் மெயில் வருதா இல்லைன்னு பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் ஆன் டைமுக்கு. நிறைய பேருக்கு நாங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டோம், இன்னும் ரெஸ்பான்ஸ் வராமல் இருக்குது. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னுமே வேகன்சி இருக்குது, அப்ளை பண்ணுறவங்க இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை அனுப்புங்க.
இந்த வார டெக் நியூஸ் உடைய 3 சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். 3 பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.